எல்லோரும் பெறலாம் ஞானம். ஆன்மநேய ஒருமைப்பாடுடையீர் வந்தனம். இந்திய ஞான பூமியில் பிறந்த நீவீர் புண்ணியசாலிகள் தாம். எண்ணிலா ஞானிகள் பிறந்த சித்தர்கள் இருக்கின்ற திரும்பும் இடமெல்லாம் திருக்கோயில்கள் நிரம்பிய ஞான பூமியில் பிறந்த நாம் கொஞ்சமாவது ஞானத்தை பற்றி அறிய வேண்டாமா? கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த தமிழ் வாழும் தமிழ்நாட்டில் வாழும் நீவீர் வாழ்வது ஒரு வாழ்வா? சற்று சிந்தித்து பார்க்க. மனிதன் முதலில் மனிதனாக வாழ வேண்டும். நல்லொழுக்கம் அவசியம் வேண்டும். நட்பண்புகள் இருக்க வேண்டும். சத்தியம் தவறாது வாழ வேண்டும். எவ்விதத்திலும் அறிவை மயக்கும் உடலை கெடுக்கும் போதைப் பொருட்களை உபயோகிக்கவே கூடாது. மாமிச உணவை எக்காரணம் கொண்டும் உண்ணக்கூடாது. சுத்த சைவ உணவையே உட்கொள்ள வேண்டும். மாதா பிதாவை பெற்ற நீவீர் குருவை பெற்றதுண்டா? குரு வழியேதான் கடவுளை காண முடியும். குருவே பரபிரம்மம். பிறந்ததிலிருந்து நீங்கள் தெரிந்து கொண்ட ஒவ்வொன்றும் யாரோ ஒருவர் சொன்னதுதானே. அவரெல்லாம் குருவல்ல. நீ யார் என அறிவித்து உன்னை நீ அறிய உபதேசிப்பவர், தீட்சை தருபவர் யாரோ அவரே குரு, சத்குரு, ஞான குரு. அப்படி ஒரு குருவை தேடு. எல்லாம் வல்ல இறைவன், எங்கும் நிறைந்த இறைவன் மனித தேகத்தில் உயிராக சிர நடு உள் ஜோதியாக துலங்குகிறார். இது தேவ ரகசியம், வேத ரகசியம், ஞான ரகசியம். உன் உயிரான இறைவனை நீ காண வேண்டாமா? கண்டாலே ஞானம், கண்டானே காண வேண்டும். அந்த கண்மணியிலே தான் சிறு ஒளியாக துலங்கி உள்புக வழியாக விழியை காண்பிப்பார் ஞானகுரு. கண்தானம் எல்லோரும் செய்யலாம் அல்லவா? எவருக்கும் எவர் கண்ணையும் கொடுக்கலாம் அல்லவா? எப்படி? எல்லோர் கண்மணியும் ஒருபோல இருப்பதால் தான். கடவுள் ஒருவரே, ஆத்மா ஒன்றே. கண்மணியும் உலகிலுள்ள 700 கோடி மக்களுக்கும் ஒருபோலவே உள்ளது. ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் என்கிறார் திருவள்ளுவர். மக்கள் அனைவருக்கும் ஒன்று போல ஒத்திருக்கும் கண்ணை அறிந்தவன் உயிர் வாழ்வான், சாக மாட்டான், ஞானம் பெறுவான் என்கிறார். மனிதனாக பிறந்த அனைவரும் இறைவனின் பிள்ளைகளே. உலகர் அனைவரும் இறைவனான அந்த பரமாத்மாவின் ஒரு சிறு துளி ஒளியான ஜீவாத்மாவே. எல்லோரும் பெறலாம் ஞானம். ஆனால் இந்த உண்மை தெரியாமல் பூர்வ ஜென்ம கர்ம வினைகளின்படி மனிதன் மனம் போன போக்கிலே வாழ்கிறான். மேலும் மேலும் வினைகளை சேர்த்து கொண்டே போகிறான். மீண்டும் மீண்டும் பிறந்து இறந்து கொண்டே போகிறான். நாம் இதிலிருந்து விடுபடவே ஞானிகள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். விழி மூலமாகத்தான் நாம் நம் சிற நடு உள் விளங்கும் நம் ஆத்ம ஜோதியை அடைய முடியும் என்றும் பின்னரே பரமாத்மாவை அடையலாம் என்றும் எல்லா மகான்களும் கூறி அருளியிருக்கின்றனர். கண்ணை அறிந்தவன் தன்னை அறிந்தவன் தான். நம் தலைவனான இறைவனை நம் தலையினுள் இருக்கும் இறைவனை அறிவான். யாதும் ஊரே யாவரும் கேளீர் எனக் கூறிய நம் முன்னோர் என் கடன் பணி செய்து கிடப்பதே எனக் கூறிய நம் ஞானியர் வழியிலேயே வாழையடி வாழையாக வந்தவர் தான் திருவருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் கோலயமெல்லாம் ஓங்குக என்று ஆண்டவரிடம் மன்றாடியவர். உலகோரே வாருங்கள், எல்லோரும் இறைவன் திருவடியை அடையலாம். நான் வழிகாட்டுகிறேன், விழிகாட்டுகிறேன், கூடவே இருந்து காப்பாற்றுவேன் என அழைத்தார். இறை உண்மை ரகசியங்களை வெளிப்படுத்தி எல்லோரும் ஞானம் பெற வழிகாட்டினார் திருவருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள். வள்ளலார் அருளால் அடியேன் ஞான விளக்கங்களை கூறுகிறேன். தாயின் கருவிலே உருவாகும் முதல் உறுப்பு கண். பிறந்ததிலிருந்து சாகும் வரை 100 வயதானாலும் வளராதது கண். கண்மணியில் இரத்தமில்லை, எலும்பு இல்லை, நரம்பு இல்லை. நம் உடலில் இருந்தாலும் உடம்பிலும் ஒட்டாது. பூமி ஆகாயத்தில் இருப்பது போல் கருவிழியுள் கண்மணி சுற்றி கொண்டே இருக்கிறது. தேவ ரகசியம் இது. குரு உபதேசம் பெற்று மெய்ப்பொருள் திருவடி நம் இரு கண்கள் என உணர்ந்து தவம் செய்தால் கிட்டும் ஞானம். கன்னியாகுமரி தங்கஜோதி ஞான சபை இது பற்றி விரிவாக 28 ஞான நூல்கள் எழுதி வெளியிட்டுள்ளார்கள். எல்லோரும் ஞானம் பெற வேண்டும், இதுவே குறிக்கோள். வாழை தான் கன்னியாகுமரி. திருவருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகளே எமது ஞான சத்குரு. வருக பெருக உணர்க வாழ்க என்றும் உண்மையுள்ள சிவசெல்வராஜ். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. இவை போன்ற ஞான ரகசியங்களை மேலும் விரிவாக தெரிந்து கொள்ள
படித்து அறிந்து கொள்ள ஞான சத்குரு சிவசெல்வராஜ் ஐயா அருளிய ஞான நூட்கள்: 1. கண்மணி மாலை, 2. அருள்மணி மாலை, 3. ஸ்ரீ பகவதி அந்தாதி, 4. அஷ்டமணி மாலை 8 நூட்கள், 5. ஜோதி ஐக்கு அந்தாதி, 6. சனாதன தர்மம், 7. வள்ளல் யார், 8. ஏசு 70, 9. ஞானக்கடல் வீர் முகமது, 10. திருவருட்பாமாலை பாகம் 1, 11. திருவருட்பாமாலை பாகம் 2, 12. திருவருட்பாமாலை பாகம் 3, 13. திருவருட்பாமாலை 4-6, 14. சாகா கல்வி, 15. மந்திரமணி மாலை, 16. திருவருட்பா தேன், 17. அகர உகர மாலை 6 நூட்கள், 18. ஞானமணி மாலை 4 நூட்கள், 19. திருமணி வாசக மாலை, 20. பரமபதம் 8 எழுத்து மந்திரம் ஆ, 21. ஞானம் பெற விழி, 22. மூவர் உணர்ந்த முக்கண், 23. ஆன்மநேய ஒருமைப்பாடு, 24. ஜீவகாருண்யம், 25. உலககுரு வள்ளலார். புக் இன் இங்கிலீஷ். 1. Spiritual Education for Deathlessness. 2. Who is Plant Therapist? 3. சனாதன தர்மா. DVDs. 1. மெய்ஞான உபதேசம், 2. உலககுரு வள்ளலார். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 அருட்பெருஞ்சோதி